ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் குலசாமி கோயிலுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் எல்லோரும் தனியாக கிளம்பியாச்சு. எங்கள் அண்ணியும் அண்ணனும் வந்திருக்காங்க. அவங்க பசங்களுக்கு மொட்டை அடித்து கோழியின் சேவலை வாங்கிட்டு வந்திருக்காங்க. பிள்ளி கொடுத்து பொங்க வச்சு சாமி கும்பிடலாம்னு போனதுமே முதல்ல மணி ஆயிடுச்சுங்கிறதுக்காக அதனால் பொங்க வைக்க சொல்லிட்டாங்க. உடனே டக்குன்னு ஏற்பாடு பண்ணியாச்சு. நாங்கள் போனதே ரொம்ப லேட்டாகிருச்சு. எல்லோரும் கிளம்பி போகிறதுக்கு மழை வேற வர மாதிரி இருக்காங்க. மழை தூறிக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம பொங்கல் வைக்க முடியாது. பொங்கல் வச்சு முடித்ததுமே இன்னும் சமைக்கணும் வேறு. கோழி வேறு புள்ளி கொடுக்கணும். கோழி புள்ளி கொடுத்து முடித்ததுமே சமைக்கணும் வேறு. அது வேறு நிறையா வேலை இருக்கா. அப்புறம் இந்த சாமி கும்பிட்டு காளி கோயிலுக்கு வேறு போகணும். அதுவும் ஒரு குலசாமி, 2 குலசாமி இருக்குது. 2 குலசாமியும் சாமி கும்பிடணும். அதனால் பொங்கல் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்க பசங்களுக்கு மொட்டை போடட்டும் அப்படிங்கிறதுக்காக மொட்டை போட்டு முடிச்சோன்னே காளி கோயிலுக்கு போக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரம் செய்ய சொன்னார் பூசாரி. மழை வேறு வந்துக்கிட்டு இருக்கு. எந்த நேரம் பாருங்கள் மழை வந்துடும். அப்புறம் எதுவும் செய்ய முடியாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போன நேரம் நல்ல வேளை வெயில் இல்லாமல் இருந்ததுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்பவும் இதாக இருந்துச்சு. நாங்கள் விரிக்கிறது கூட எதுவுமே எடுத்துகிட்டு போகல. சின்னதாக ஃபஸ்ட்டே எங்களுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க குலசாமி கும்பிட்றதுக்காக சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க சென்னையிலேருந்து இங்கே எங்கள் ஊரில் காரைக்குடி பக்கத்தில் குலசாமி கோயில் இருக்குது. எங்கள் குலசாமி கோயில். அவங்க அங்கேருந்து சென்னையிலேருந்து இங்கே சாமி கும்பிட்றாங்க. இங்கே வருஷம் வந்துடுவாங்களாம். ஆனால் அவங்க பொண்ணுக்காக வேண்டிக்கிட்டு அவங்க வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாமி கும்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் அவங்க ஒரு இது மாதிரி கொடுத்தாங்க, விரித்து உட்காரத்துக்கு மண்ணாக இருக்குது அப்படின்னு. நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் விட்டுட்டோம். நாங்கள் காரில் வந்தோம். காரில் வரையில எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் எல்லாமே. இப்போ நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வராதனால அவங்க கொடுத்துட்டு போனதை வச்சு அதில் தான் எல்லாமே காய்கறி எல்லாமே வெட்ட ஆரம்பித்தோம். அப்புறம் உட்காந்து அப்புறம் பொங்கலுக்கு தேவையானதெல்லாம் வெல்லம், ஏலக்காய் அதெல்லாம் இடித்து எல்லாமே வச்சுக்கிட்டோம். நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பால் பொங்கிருச்சு. அப்புறம் எங்கள் அம்மா எல்லாருக்கும் நெற்றி திலகம் எல்லாருக்கும் விட்டாங்க. எல்லாருக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி அரிசி போட்டு பொங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பூசாரி நான் அலங்காரம் பண்ணுற சாமிக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வாங்கிட்டு வந்தெல்லாம் கொடுங்க, நான் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பூசாரி. எல்லாத்தையுமே நீங்கள் பொங்க வைங்க, உடனே பொங்க வச்சு எடுங்க. மணி ஆயிடுச்சு, நீங்கள் வந்தது லேட் ஆயிடுச்சுல்ல. அப்புறம் மழை வேறு வந்துருச்சுன்னா ரொம்ப சிரமமாயிரும். அதுக்காக தான் சொல்லிவிட்டு இதுதான் என் குலசாமி. அந்த காலத்துலேருந்து இப்படி தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்களாம். கோயில் கட்டலை. வரவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, நாங்கள் செட்டு போட்டு தரோம், செட்டு மாதிரி போடுறோம், இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இன்னும் வரவங்க யாரும் இன்னும் ஒன்றுமே செய்யலை. ஆனாலும் சாமிக்கு எங்கெங்கேயோ ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் இந்த குலசாமி கோயிலுக்கு வர்றாங்க. எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க. ரொம்பவும் சரி. எங்கள் அண்ணி பெங்களூரில் இருந்து எங்கள் அண்ணி வந்திருக்காங்க. நான் வருஷம் எப்படியும் சாமி கும்பிட்றது, குலசாமி கும்பிட்றது கட்டாயம் கண்டிப்பாக எங்கள் அண்ணியும் அண்ணனும் வந்துடுவாங்க. இந்த வருஷம் முதல்ல பையன் பிறந்திருக்கையில வந்தாங்க. இப்போ பொண்ணு பிறந்திருக்குது அப்படி. இவ தான் அந்த பொண்ணு தான் இருக்காளே, இவ தான் பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. இது என் தங்கச்சி மக பின்னாடி நிற்கிறவ. இது எங்கள் அண்ணன் மக. பொண்ணு பிறந்திருக்கு. 2 பேருக்கும் குலசாமி கோயிலில் வேண்டிட்டு மொட்டை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. சரி வாங்க, இந்த வருஷம் ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. வாங்க அடுத்த வருஷம் நீ நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. அடுத்த வருஷமாவது நல்லா ஆடு வெட்டி கடா வெட்டி எல்லாம் நல்லா செய்யுங்க எங்கள் அண்ணிக்கிட்ட சொன்னார். என்னை இந்த குலசாமி இன்னும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அதனால் நல்லா என்னை வச்சுருந்துச்சுன்னா நான் இன்னமும் நான் செய்கிறேன். செட்டு போட்டு நான் இந்த சாமிக்கு எல்லா உதவியும் நான் செஞ்சு கொடுத்துருவேன். நான் என்னையே நல்லா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு எங்கள் அண்ணியும் வேண்டிக்கிட்டாங்க. அப்புறம் எங்கள் அண்ணி வேண்டிட்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வாங்க எல்லாம் சாமி கும்பிடணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு அப்புறம் சாமி கும்பிட்டு முடிச்சதுமே மொட்டை போடணும் சாமி கும்பிட்டோன்னே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா மடியில் உட்கார வச்சு மொட்டை போட்டாங்க. அவள் உட்காரவே மாட்டேங்கிறா சின்னவ. நான் உட்காருன்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துட்டான். உடனே அவர் உட்காந்து அவருக்கு ரொம்ப ஜாலி, நான் உட்காந்துக்கிறேன்னு. ஆனால் அவன் அவங்க மாமா ஏன் மேலே முடியெல்லாம் படுது அப்படின்னு சொல்லிட்டு லேசாக எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. உடனே இவர் லேசாக நான் எடுக்கிறேன், அப்புறம் கீழே உட்கார வச்சு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டாங்க. அவங்க லேசாக எடுத்ததுமே இவர் எந்திரிச்சிட்டார் மாமா.
மாமா எந்திரிச்சிக்கு போயிட்டாரு, நான் தள்ளி நின்றுக்கிறேன், நீங்கள் எடுங்க அப்படின்னாரு. நீங்கள் எந்திரிப்பா, வேண்டாம், உன் மேலெல்லாம் இதாயிரும், முடியாயிரும், அதனால் வேண்டாம், நான் எடுத்துக்கிறேன் போதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு லேசாக எடுத்தாச்சு, இவளுக்கு லேசாக. அவள் வந்து அவங்க அம்மா மடியில் தான் உட்காந்துருப்பாளாம். சரி உங்கள் அம்மா மடியில் உட்காந்துரு, நான் அப்படியே அழகாக நீ அழுகாத, நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லியாச்சு. அப்புறம் மொட்டை எடுத்து முடிச்சதுமே கோழியெல்லாம் க்ளீன் பண்ணணும் இல்லைங்களா. அப்புறம் கோழி க்ளீன் பண்ணாருன்னா சமைக்க முடியும். அப்புறம் சமைக்கணுமே என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்மலாம் கோழி க்ளீன் பண்ணுவோம், கோழி சேவல்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மொட்டை எடுத்து முடிக்கட்டும் அப்படின்னு பாதி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் பேசாமல் தான் உட்காந்துருக்காரு. ஆனால் அவள் தான் ரொம்ப அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். எங்கள் அம்மாவை விட்டு நான் வரமாட்டேன், அம்மாவை விட்டு வரமாட்டேன்னு. வரையிலே அப்படி தான் பண்ணினான். ஏன்னா அவங்க அம்மாவும் அண்ணனும் வந்து வண்டியில் ஸ்கூட்டியில் வந்துட்டாங்க, நாங்களாம் காரில் போயிட்டோம். உடனே ஒரே அழுக. அப்புறம் தூரம் போயிட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் போயிட்டு காரை நிப்பாட்டி அப்புறம் அவளை கொடுத்துட்டு அவங்க அம்மா கிட்ட சரிடி உங்கள் அம்மா கூட நீ வாடின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் பொங்கலை ரெடி பண்ணி சாமிக்கிட்ட கொண்டு போகணும். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, மொட்டையும் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. சரி வாங்கன்னு சொல்லிட்டாங்க. பசங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக கோழி வந்து பிள்ளி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோழியை வந்து பிள்ளி கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணியாச்சு. உடனே எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. கோழியை வந்து பிள்ளி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி நிற்கிறாங்க. அவங்க எல்லாருமே சுற்றி நிற்கிறாங்க. கோழியை பிள்ளி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளி கொடுத்த முடிஞ்சதுமே இப்போ கோழியை க்ளீன் பண்ணுவோம், சேவலையும் கோழியும் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. எங்கள் அண்ணன் கையால் தான் பிள்ளி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேவலையும் கோழியும் எங்கள் அண்ணனை பிடிச்சிக்க சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அண்ணனை வந்து வேண்டிக்கிட்டதுனால எங்கள் அண்ணன் கையால் கொடுக்கணும் அப்படின்னு எங்கள் அண்ணனை பிடிச்சி பிள்ளி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோழி க்ளீன் பண்ண போயாச்சு. அதான் போட போகிறேன்ல. அங்கே விட்டுருங்க, அப்படியே தூக்கி அங்க வீசுங்க. அவ்வளவுதான். ஆமா நாய் இருக்கு, போயிரும் இப்படியே. நாய் இழுத்துன்னு போயிடாம அம்மைக்கு பிடிச்சு போய் செருப்பு போட்டு போட உள்ள நின்றதுக்கு அப்புறம் தேடி அப்புறம் திரும்ப இங்க வந்து பறக்க போறாரு. அண்ணா போன்ல வீடியோ எடுத்தாரா? இல்ல செக் பண்ணிட்டு ஒரு மாதிரியா இருக்குது. என்ன நாயங்க பேசாம இருக்கு, இனிமே சொல்லலையே. கையில பறிக்கணும், இழுக்கணும்னே. அண்ணனை கொஞ்சம் இழுகுது. நான் இழுக்கல, எங்க மாமியாரு கிளீனா பண்ணீங்க. மாமியார் தான் எல்லாமே நான் பண்ணதில்ல. 5 நிமிஷம் தான்ப்பா வெங்காயம் நறுக்குனதுல எல்லாம் அதே கிண்டுற மட்டும் தான் வேலை. சும்மா இப்படி இழுக்க வேண்டியதானே. பஸ் வருது. ஓரமா இருக்கட்டும். நானும் பண்ணிவிட்டேன். அவ்வளவு தூரமா போடுவேன். டிஷ்யூ பேப்பர் இல்லையா? வர இங்கே
நீயும் மொட்டை தான் வாங்கிங்க. அதோட முடிஞ்சு நடத்திட்டாரோட. ஏன் அது கூட்டம் இல்லை தெரியலையே என்னன்னு. அடுப்பெரிக்க மாதிரிலாம் பண்ணடி. எதுவும் எடுத்து வந்தாங்க போல. என்னது அது ஒன்னே வந்துட்டாங்க தெரியுமா? வாங்கி சாப்பிடு. அப்படியே அந்த வெள்ளை கலர் இருக்கு ஆஃப் பண்ணிடு. அப்புறம் தக்காளி வெங்காயம் எடுக்கிறது நறுக்கிறது எப்படி அமுக்கு நான் போக மாட்டேங்குது. வெங்காயம் நறுக்கிறது எப்படி? யாருக்கு அவன் அடிச்சுக்க மாட்டானே. அவனா அந்த அவங்க அம்மாட்ட கேட்கணும். வாய் கோண போகலாம் மயிலாண்டி பெரிய மலை எடுக்கணும்ல. அவனே அடிச்சுக்கிறானடி. வெந்துடும். ஐயோ இந்த வரேம்மா. அவன் சொல்லிட்டானே. கவி ஒரு இடமா உட்காருன்னு நான் சொல்லிட்டேன். உட்கார இங்கே சீட் எழுத்து போட்டுன்னு உட்கார அந்த பக்கம் மண்ணு பட்டுறாம. சரி ஆயா பக்கத்தில் அங்கே உட்காரு. வேணுமா? அரிகரண்டி இல்லை, இந்த குண்டால கண்டியை தான் தடவணும். இங்கே நீ எங்கே வச்சிருக்க? எடுத்து அதை அது ஒன்று பொத்திக்கு நீர். ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க, வசதியாக இருக்காங்க, நல்லா ஏமாற்றி வாங்கிட்டு போகிறாங்க. வேலையை போய் நாளைக்கு ஓடிடுவோம். காலையில் கக்குசும் வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது எங்களுக்கு. இதை பார்த்து பார்த்து
இந்தா தின்னு தின்னு காட்டி தின்னு ஏன் வைக்கிற போதுடி அதெல்லாம் எடுத்து வச்சேன் போய்ட்டு சாப்பிடலாம். ஆமாம் அம்மா பாவம் போயிட்டு வரேன். அதில் எல்லாம் முடிஞ்சிச்சு. என்ன காஞ்ச மிளகா போடணும், சீரக சோம்பு, உப்பு, அவ்வளோதான். மாயலுக்கு வரல மாயில வைத்தியமா வேணுன்ட்டு தான் பண்ணியிருக்கான்டா. எனக்கு நீ எப்படி நின்றாத்தி அவனுக்கு இந்தா நான் இது பார்க்குறேன். இந்த பிடி இங்கே கை வச்சு அமுக்கி விட்டுறாது, படப்படன்னு ஓடி. ஆமாம் இல்லை எனக்கு மூத்திரமே தெரிஞ்சிச்சு. ஐயோ அதான் துன்பத்தோடு என்னங்க எப்போ அடிச்சிங்க? ஓ இதான் சங்குமதி தான் குழம்பு வைக்கிறது பாருங்க, வீடியோ கால் அடிக்க காட்டுறேன். சங்கு இதை தூக்கி இதில் மாற்று சங்கு. சூப்பை தூக்கி இதில் போட்டு பெரட்டை தான் போகிறோம். அதில் சூப் வச்சு விட்டுருவோம் சங்கு. இப்படி தண்ணியை வச்சு வெறுதான் வெங்காயம் தண்ணி அதிகம் தான். தண்ணி தூக்கி அதில் ஊற்றிக்கிறியா? சேவல் வந்து வேகணும். சரி கொண்டாடி துணியை கொடு, துணியை குடுறி. வேணா கொஞ்சம் தண்ணி வேணா அப்புறம் ஏய் அதில் ஊற்றி சங்கு வளரு வாழைப்பழத்தை பிடி நீ. இந்த சங்கு உன்னை பார்க்கணுமா வருது. சங்கு மத்தி தான் சுறுசுறுப்பே இல்லை மெது. அவ்வளோதான், அதை மூடி போட்டு கறி சூப்பு. கொஞ்சம் தண்ணி எடுத்துருவா. எடுத்துரு சங்கு. தண்ணி நிறைய இருக்கு. தூக்கி இதில் ஊற்று. மிக்ஸ் பண்ணிக்கிடி இதோட சூப்பு. என்ன செய்யுது இந்த கோழிக்கு? இப்போ எனக்கு வேணும்ல, அப்போ சட்டி வேணும்ல, இதில் ஊற்றுனா நான் வீடு கொஞ்சம் காரக்குடிக்கு காரில் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது அள்ளி வை. இன்னொன்று வருது பாத்திரம். அதில் காஞ்ச மிளகா வச்சிருக்கேன், எல்லாத்துலேயும் மண்ணு வருது. நாளைக்கு நீ வை, அப்படியே நான் இப்போ ஊற்றும் போது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நாளைக்கு போக வேண்டியது. சோப்பு இறக்குறியா? அண்ணாமலை எல்லாரும் அங்கே ஒரு கோயில் இருக்கு, எல்லாரும் போயிருக்காங்க அர்ச்சனை பண்ணிட்டு வர காரில். நாங்கள் சங்குமதி, அன்பரசி, வளர்மதி நாங்கள் 4 பேர் இங்கே இருந்துட்டோம். அங்கே நிற்கிது, அது வரக்கூடாதான். ஏய் ஃபஸ்ட்டு மூடி இல்லாமல் இறக்கு, அப்புறம் மூடியை போட்டு இறக்கலாம். சொல்கிறேன்ல, பார்த்து தூக்கணும். மூடி எடுத்து தான் தூக்குவான். என்னங்க அதெல்லாம் கொண்டு போகக்கூடாது. இப்போ ஆளுங்களுக்கு சொல்லியிருக்கோம், வருவாங்க இந்த ஊருக்காரங்க. ஆமாம் வந்தா பெரிய சட்டியில் தான் சமைச்சிருக்கோம். என்ன சாப்பாடு நிறைய வேணும் கேட்டுக்கிறாரு. என்ன சாப்பாடு நிறையா நீங்கள் எதுவும் கேட்குறீங்களா? உங்களுக்கு சாப்பிடக்கூடாதா நீங்கள்? உங்களுக்கு தான் சுகர் குடியிருச்சான். சொல்லவே கூடாது அவருக்கு, சுகர்னே சொல்ல. அனனியெல்லாம் போயிட்டாங்க காரில் சாமி கும்பிட. அம்மா, அனனியா, கவினேஷ், யுவராஜ், அண்ணாமலை வந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்க. இங்கே எல்லாரும் காரில் தான். நான் வளரு, சங்கு, அம்மா, அனன்யா, கவினேஷ், பெரியம்மா, அப்புறம் அக்கா மயன் தான் வண்டி ஓட்டுனது, மஞ்சக்கா மயன். நாங்கள்லாம் காரில் வந்துட்டோம். வினோன்னு ஒய்ஃபு ஸ்கூட்டியில், பிரஜித்து, யுவராஜ் ஸ்கூட்டியில், அண்ணாமலை, அன்பரசி ஸ்கூட்டியில், 3 ஸ்கூட்டி. கல்லலுக்கு இங்கிட்டு உள்ளே வரணும்ல. ஆமாம் எனக்கு கேட்கல ஃபோனு. இந்த இது சீட்டுக்குள்ளே அங்கே உள்ளே கிடந்துச்சு. நாங்கள் எல்லாம் அங்கே ரோட்டு மேலே உட்காந்துருந்தோம். கேட்டால் தான் சொல்லியிருக்கோம், எடுத்துக்கோங்க.
ஆமாம் அவங்க தானே எல்லாம் வாங்கணும். நைட்டு தாங்க வலிக்குது, பகலில் வலியே இல்லை. அதான் நைட்டில் தான் காட்டும் எதாக இருந்தாலும். நான் வந்துடுறேன், வந்துட்டு நல்லா வேது போட்டு ஒரு நாளைக்கு பிடிப்போம். நல்லா வேது போட்டு நல்லா இந்த இலை எடுத்துகிட்டு வரேன், போட்டு நல்லா பிடிச்சி பண்ணணும். பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் வாய் கொப்பளிக்கணும். இப்போ வாய் துர்நாற்றம் அடிக்குதா? ஆமாம் கிழிஞ்சிச்சு இல்லையேன்னு. இந்த இறஞ்ச தேங்காய் நார் உன்னையே தான் எடுத்துக்கிட்டு இங்கிட்டு கறி குழம்பு கொதி வளருதான் சமைக்குது. வளரும் சங்கம் இதுதான் சங்கு. அப்புறம் என்ன சங்கு உன்னைய சங்கு 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 ஊதி ஊடே. ஓ அங்கே பாரு மரத்துக்கிட்ட வச்சிருக்கேன் பாரு ஒட்டி. கறி கழுவுலடி, கறி கழுவிட்டாங்கடி. போனீங்க மறந்து போயிட போகிறோம். அல்லு குட்டி ரொம்ப வாழா இருக்கு. மண்ணு இல்லையா அப்படியே பொங்கலுக்குள்ள போட்டுருச்சுடி பொதக்குன்னு. ஆமாம் ஆமாம் அது உண்மைத்தான். இல்லை சொல்கிறேன் உங்ககிட்ட, நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட சொல்ல முடியும். பொதக்குன்னு போட்டுட்டான். ஏய் இங்கே சாமி இருக்கு. வா இங்கிட்டு வர சொல்லு. ஏ சங்கீதா அமர்த்திரவா? ஐயோ ஆமாத்தா சங்கீதா அன்பு அதுதான் இப்போ சொல்ல வர. சங்கீதா நான் எவ்வளோ நேரம் ஆஃப் பண்ணிடுவா? சித்தி நான் இருக்கிற வீடியோ டேய் தள்ளி போ. வீடியோ எடுத்துட்டானே தானே நானே நானே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு போன் எடுக்கறேன். சாப்பாடு எடுக்கறேன். சாப்பாடு பாருங்க. இந்த வந்து பாதிக்கல டிபி குண்டி. அம்மா அம்மா தள்ளுங்கம்மா. உனக்கு தண்ணி வேணுமாம்மா? எனக்கு ரொம்ப நேரமா தண்ணி. ஏய் மொட்டை உப்பு மட்டும் கொஞ்சம் போடணும்டி எல்லாத்தையும். டேய் அடுத்தவங்க எப்பரா குடிப்பாங்க வாய் வச்சு குடிச்சா? எடு எடு வை வை. முள்ளுப்பா பெரிய பெரிய முள்ளு இருக்குப்பா. ரொம்ப ரொம்ப இருக்குது. குட்டி குட்டி போயிடும். போதும் யாரும் இருப்பாங்க. மேலே உட்காருமா. போதுமா பெரியமா? அந்த தண்ணி போதுமாலாம் அந்த வத்து தண்ணி எடுத்து ஊற்றி சாவி எல்லாம் இங்கே கிடக்கு. எடுங்க. இந்த கூடையில் கொண்டாந்தமே நல்ல எங்கே விறகு கொண்டாந்தமே விறகு எனக்கு கொண்டாந்துருக்கீங்களா? அது கொண்டு போனால் அவர் இங்கே கொண்டாந்து வைக்க சொல்லிட்டாரு. கொண்டாந்தமே கட்டை தெரியல எங்கே கொண்டாந்தீங்க? கூடையில் போட்டு கொண்டாந்தோம். அந்த கூடையில பாருங்க அந்த தானே இருக்கு. காணோம். சொன்னேன். காட்டுங்கயா. சரியா இருந்துச்சு. திரும்பி ஆய் காட்டுங்கயா.
காட்டு 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 இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆயே காட்டுறாரு. எப்படி எடுத்திருக்கேன் பாப்பா. நல்லா ஒழுங்கு எடுக்கிறானா எடுக்காம இருக்கானான்னு பாரு. கிட்ட கொண்டாந்து குழம்பு கையை மறைச்சிட்டாம தெரியுதா? ஃபோனு குழம்புக்குள்ள விழுந்துருந்தா பயமாக இருக்கு. ஃபோன் ஆமாம் பொங்கல் எடுத்து வைக்கணும். நல்ல 3 நாள் ஆமாம் சாவி இருக்கு போதுமா? தொட்டு கூப்பிடுங்க. எண்ணெய் எடு, நான் சாமி கும்பிட்றேன். எண்ணெய் எடு, நான் சாமி கும்பிட்றேன்ல. கீழே பிடிக்காத. காலை நீட்டி தான் விழுக்கணும். ஆம்பளை ஏன்னு ஒழுங்காது. எடை யுவராஜனி சாமியை கும்பிட்டுட்டு வா. எங்க ஃபோன்ல எடுக்கணும்டா. ஆமாம் உங்கள் ஃபோனில் எடுக்கலையா? கவினேஷ் எடு வா. கவி என்ன எடு, நான் சாமி கும்பிட்டு வரேன். நான் சாமி கும்பிட்டு இந்த பட்டனில் கை வச்சுக்காத, ஓடும். எல்லாரும் ஒண்ணா நின்னுக்கோ. ஐயா தெரிய மாட்டேங்கிறாங்க. என்ன நீங்க கொண்டு போயிட்டு சித்தி மறையிறீங்க. சித்தி மறையிறீங்க. அத்தா சித்திய மறைக்கிறீங்க. அத்தா சித்திய மறைக்கிறீங்க. ஓகே. எல்லாரும் இங்க பாருங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் எடுத்திருக்கேன். ஃபோட்டோ பிடிச்சின்னுக்குறா. ஹாய் 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 வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நான் யூடியூப்க்கு. கவினேஷ் இங்க வா. எல்லாரும் இங்க பாருங்க. எல்லாரும் இங்க பாருங்க. கேமரா பாருங்க எல்லாரும். எல்லாரும் இங்க பாருங்க. எல்லாரும் இங்க பாருங்க.
வீடியோவா எல்லாரையும் பாருங்க. ஓகேடி செல்லம். அவனுக்கு ஒரு ஆசை இல்ல. இங்க போனா நிறைய போட்டாங்க மேல எடுத்து வச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே முடிஞ்சிருச்சு. சாப்பாடெலாம் செஞ்சாச்சு, கோழியெலாம் கட் பண்ணி இப்போ படையல் போட்டாச்சு. படையல் போட்டு முடிச்சுட்டு எல்லாம் சாமி கும்பிடணும். சாமியும் கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். அப்புறம் இங்கேயே எல்லாருமே சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அதை முடிச்சுட்டு வழியில் போகையில் ஏரி ஒன்று இருந்துச்சு. அந்த குளத்துல போயிட்டு நாங்கள் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடுச்சுங்க விளையாடுறதுக்காக. நம்ம குளத்தை பார்க்கறத அங்கே போய் நாங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். எல்லாமே போகிறோம்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஏரியை கோயிலுக்கு போயிட்டு வரையில் அந்த ஏரியில் போயிட்டு எல்லாம் நாங்கள் விளையாட போகிறோன்னு கிளம்பிட்டாங்க. அதோட ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.